ஹாய் அல் வெல்கம் பேக் டு அவர் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன். லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்துருந்தோம்? இந்த மே மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோமா? ஸோ இதோடைய கண்டினியூஷன் தான் இது. ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எம்ஓயு பற்றின ஒரு நியூஸ் தான் பார்த்துருக்கோம். இது வந்து அதோடைய கண்டினியூஷன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, அகெயின் இட்ஸ் ரிலேட்டட் டு அன் அக்ரிமெண்ட் நியூஸ். இந்தியாவும் சிலே கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தே ஹவ் சைன்ட் அ டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஸோ இது மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்களோட ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருங்கள். டிஜிட்டல் சர்வீஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன், கோஆப்ரேஷன், எம்எஸ்எம்இ, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், இந்த மாதிரி எப்படியெல்லாம் எக்கனாமிக் இன்டெகிரேஷன் கோஆப்ரேஷனை என்ஹான்ஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி ரெண்டு கண்ட்ரிஸ் கடையிலும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தே ஹேவ் சைன்ட் அன் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ பண்ணாங்க, அதோடைய கண்டினியூஷன் தான் இது. 2006லேயே பண்ணாங்க. அடுத்து ஜான்வரி 2005 அவங்க பேசிட்டு 2006 பண்ணாங்க. ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கமர்ஷியலாக ரெண்டு கண்ட்ரி வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியா கூட யாரு அப்படின்னா சிலே கவர்மெண்ட். எதுக்காக அப்படின்னா கமர்ஷியல் அக்ரிமெண்ட். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அடுத்து பாருங்க, தேர்ட் மேட்ரிட் ஓப்பன் டைட்டில வந்து யார் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, அர்னியா சபலென்கா அப்படிங்கிறவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு அகேன்ஸ்டா அப்படின்னா கொக்கோகாஃப்க்கு அகேன்ஸ்டா. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, தேர்ட் மேட்ரிட் ஓப்பன் டைட்டில் வின் பண்ணது யாரு, அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க யாரு, யாரை வந்து வின் பண்ணி யாருக்கு அகேன்ஸ்டே இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்கன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன வின் பண்ணாங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி தான். பட் இப்போ என்ன அப்படின்னா, தேர்ட் மேட்ரிட் ஓப்பன் டைட்டில் வின் பண்ணது யாரு அப்படின்னா அர்னா சபலென்கா. யாருக்கு அகேன்ஸ்டா அப்படின்னா கொக்கோகாஃப்க்கு அகேன்ஸ்டா. அடுத்து பாருங்க, பூட்டான் வந்து அதானி கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5000 மெகாவாட்ஸ் ஹைட்ரோ பவருக்காக. ஓகேவா? ஸோ அதானி குரூப்பும் பூட்டானோட ட்ரூக் கிரீன் பவர் கார்பரேஷனும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா பூட்டான்ல இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக. ஓகேவா? அப்போ இதுல இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, அதானி குரூப்போட யாரு அப்படின்னா பூட்டான்ல இருக்கக்கூடிய ட்ரூக் கிரீன் பவர் கார்பரேஷன். சரிங்களா? எங்க பில்ட் பண்ண போறாங்க? பூட்டான்ல தான் பில்ட் பண்ண போறாங்க. 5000 மெகாவாட்ஸ் பவரை வந்து ஜென்ரேட் பண்றதுக்கான பவர் பிளான்ட். சரிங்களா? ஸோ சைன் பண்றப்ப, அந்த எம்ஓயு சைன் பண்றப்ப என்ன டெலிகேட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது மூலமா அவங்க ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கிற பார்ட்னர்ஷிப்பை வந்து தே ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வாங்சூ ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா போய்கிட்டு இருக்கு. அதை கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒரு ப்ராஜெக்டையும் அவங்க பண்றாங்க. இந்த வாங்சூ ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிபிசியோட ஹோல்டிங் வந்து 51%, அதானியோட ஹோல்டிங் வந்து 49% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பூட்டான்ல ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் டெவலப் பண்றதுக்காக பூட்டான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதானி கூட சைன் பண்ணியிருக்கிறாங்க. பூட்டான்ல எந்த பவர் பிளான்ட், எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூட்டானோட ட்ரூக் கிரீன் பவர் கார்பரேஷன். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டால், இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா வாங்சூ ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட். அதில் அதானியோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா 49 தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஸ்கீம் ரிலேட்டடானது. ஹரியானா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நியூ ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா பண்டித் லக்ஷ்மி சந்த் கலாக்கர் சமாஜிக் சமன் யோஜனா அப்படிங்கிற ஒரு யோஜனாவை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மூலமா என்ன அப்படின்னா திஸ் யோஜனா இஸ் ஃபார் ஆர்டிஸ்ட். ஓகேவா? ஆர்டிஸ்ட்க்கு வந்து இந்த யோஜனா வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து 10,000 ரூபாய் என்ன பண்றாங்க அப்படின்னா மாசம் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது மூலமா அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா they are just trying to improve the financial and socio-economic conditions of that senior artist and also the art scholars. ஓகேவா? இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்ல வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய சீனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்ட் ஸ்காலர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எய்டு வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா தே ஓன்ட் குவிட் தேர் பிஸ்னஸ். இல்லையா? இந்த ஆர்ட் தொழிலை விட்டுட்டு அவங்க போக மாட்டாங்க. ஸோ ஆர்ட்டையும் என்ன பண்ணலாம், நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தே ஆர் ஜஸ்ட் இனிஷியேட்டட் திஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதில் ஹரியானாவை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஹரியானாவோட கேபிட்டல் பார்த்தோம்னா சண்டிகர். சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th சீஃப் மினிஸ்டர் நயாப் சிங்
நாயப் சிங் சைனி. அதே மாதிரி கவர்னர் பார்த்தோம் அப்படின்னா பந்தாரு தத்தாத்ரியா. அது மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸ் மொத்தம் எத்தனை சீட்ஸ்னா 90 சீட்ஸ்க்கு வந்து ஹரியானா எலிஜிபிள். சரிங்களா? அடுத்து பாருங்க, இ பாஸ்போர்ட்டை வந்து இந்தியா ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனாஸ் இருக்கும், அதே மாதிரி RFID சிப்ஸும் என்ன பண்ணுறாங்க அந்த இ பாஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக they just enhanced the security and the data protection of the customers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சிட்டிசன்ஸ், கஸ்டமர்ஸ் தாண்டி சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹவ் இந்தியா இஸ் ஜஸ்ட் improved in technological advancements அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்தியா மாடர்னைஸ்ட் தி ட்ராவல் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் வி ஆர் ஷோகேசிங் அவர் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆன் தி குளோபல் லெவல் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இ பாஸ்போர்ட் இனிஷியேட்டிவ். சரிங்களா? ஏப்ரலில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா April 24 இந்த ட்ரையல் ஃபேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்டர் தி பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராம் அப்படிங்கிற 2.0 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலமாகவே என்ன பண்ணிட்டாங்க இந்த ட்ரையல் ஃபேஸை கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் எல்லா விஷயங்களுமே என்கிரிப்டடாக இருக்கிறதுனால அந்த பயோமெட்ரிக்ஸ் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க என்கிரிப்ட் பண்ணி தி ஜஸ்ட் மேக்கிங் த டீட்டெயில்ஸ் மோர் செக்யூர் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு டேம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இ பாஸ்போர்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா செலக்டட் சிட்டிஸில் மட்டும்தான் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் சென்னை, ஜெய்ப்பூர், ஹைதராபாத் அப்படிங்கிற மாதிரி இதுதான் என்ன பண்ணுறாங்க இந்த சிட்டிஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க யூஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா இ பாஸ்போர்ட்டை இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது நன் அதர் தன் இந்தியா. என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸை எந்த ப்ரோக்ராமுக்கு கீழே அவங்க லான்ச் பண்ணாங்கன்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே என்ன நியூஸு அதில் என்ன சொல்ல வர்றாங்க அதோட லிங்க் ஆகி வேறு ஏதாவது இருக்குதா இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது பார்க்குறோம் அப்படின்னா தேர்ட் மேட்ரிட் ஓப்பன் டைட்டில் வின் பண்ணது யார், அவங்க யாருக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவும் சிலையும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க TOR சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு? காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். அப்படின்னா என்ன? இட்ஸ் அ ட்ரேட் அக்ரிமெண்ட். அவ்வளோதான். ஓகே? அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னா எதுவுமே கொடுக்கல. இனிமேல் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் இந்த நியூஸையும் பார்த்துட்டோம் அப்படின்னா DPIITயும் ஹஃபேல் இந்தியா பிரைவேட் லிமிடெடும் MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்டார்ட் அப்பை எம்பவர் பண்ணுறதுக்காக. வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்கா அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் எது மூலமாக வருதுன்னா மேக் இன் இந்தியா அண்ட் இந்தியா ஃபார் தி வேர்ல்டு விஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம படித்தாலே என்ன பண்ணிடலாம் நல்லாவே கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.